ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை, ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்பதே இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு யுத்தம் என்பது சிலருக்கு வெளிப்படையாக வெளித்தோற்றங்களிலே காணக்கூடிய இடத்துல யுத்தங்கள் நடக்கிறது. பக்கத்து வீட்டில், குடும்பங்களில். ஆனால் சில யுத்தங்கள் உள்ளத்துக்குள்ளே, மனதளவில், சிந்தையில், இருதயத்தில் அது போராட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எப்படிப்பட்ட யுத்தங்களாக நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் உங்களுக்கான தேவ வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதை இஸ்ரவேலர்களுக்கு மோசே சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆச்சரியமாய் இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய சேனையோடு கூட புறப்பட்டு வருகிற அந்த சத்துருவை, ஒரே நோக்கத்தோடு வருகிற சத்துருவை கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணி நம்மை காப்பாற்ற போகிறார் என்கிற ஒரு கேள்வி ஒருவேளை அவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்வதற்கு முன்பாக பயப்படாதிருங்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏன் 3ஆம் வசனமும் 4வது வசனமும் அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பார்வோன் என்ன சொல்லுவான், என்ன செய்வான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். பார்வோன் இதைத்தான் சொல்லுவான், இதைத்தான் செய்வான் என்பது தேவனுக்கு தெரிந்திருந்தது. அதை மோசேக்கு திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் சொல்லியிருந்தார். அதோடு கூட அவர் நிறுத்தாமல் அந்த எகிப்தியருடைய ரதங்களாலும் எகிப்தியராலும் நான் மகிமைப்படுவேன் என்றும் கர்த்தர் சொல்லியிருந்தார். 4வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படி யோசித்து பாருங்கள். அவர்கள் அப்படியே செய்தார்கள். யார் அவர்கள்? எகிப்தியர்கள்.